இன்னைக்கு தற்கூரி தலைவர் தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. சார், எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் ஊழல் வேண்டாம், ஊழலை எதிர்த்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியா, எதிர்கட்சியா, வலுவான கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகள்ல எங்க தலையிட்டு இருக்கீங்க, எத்தனை போராட்டங்கள்ல முன்னின்று அதை எடுத்து செஞ்சிருக்கீங்கன்னு உங்களோட நிர்வாகிகளுக்கும் உங்களோட தொண்டர்களுக்கும் நீங்க விளக்கமா பட்டியலிட்டு காட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு எங்களோட கழக நிறுவன தலைவர் அவர்களோட படத்தை உங்களோட கட்சியில ஒரு அங்கமா வகிக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்தை மீண்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஊழல் கட்சின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் எங்களோட கட்சியோட நிறுவன தலைவர் அவர்களோட படத்தை நீங்க ஏன் சார் பயன்படுத்துறீங்க? அப்புறம் நீங்க சொல்றீங்க பிஜேபி மற்றும் இதர கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு. 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதிமுகவோட தலைமையில தான் இந்த கூட்டணி அமையுது அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய பிஜேபியும் பதில் கொடுத்துட்டாங்க. மக்களுக்காகவே இயங்குற அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வேணும், எடப்பாடியார் அவர்களோட தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறணும்னு மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்குண்டான முடிவு மிக விரைவில் வரும். அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க.